இயேசுநாதருடைய திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நன்றி சொல்லி வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் புத்தாண்டை எங்களுக்கு ஆசீர்வதித்தர இத்தூய தொழுகை அனுகூலமாக அமையட்டும். இறைவன் சூழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து 388வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 388 இன்னொரு ஆண்டு முற்றுமாய். இன்னொரு
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி சங்கீதங்கள் புஸ்தகம் 12வது சங்கீதம். சங்கீதம் 12. ரிட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரல் குறைந்திருக்கிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்கால் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். நாம் முழங்காற்படியிட்டு நம்முடைய பாவங்களை இறைவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அன்பானவர்களே, 2021 ஆண்டின் இறுதி மாதத்தின் இறுதி நாளின் இறுதி மணித்துளிகளிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்பது அவசியம். துன்பம் நிறைந்த உலகிலே, பாடுகள் நிறைந்த உலகிலே, வியாதிகள் பெருகி கொண்டிருக்கின்ற உலகிலே நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்கின்றோம். பாவம் நம்மை பிடித்து விடாமல் பரிசுத்தமாக வாழ்வதற்கு இறைவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், பரிசுத்தர். நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக வாழுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் என்னை தரிசிக்க முடியாது என்று சொன்னீர். இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உம்மிடத்திலிருந்து பிரிக்கின்ற பாவமான செயல்கள் முற்றிலுமாக எங்களை விட்டு நீங்க ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றேன் என்று ஒரு நிமிடம் இறைவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.
ஆண்டவருடைய சமூகத்திலே நம் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம் என்று அர்ப்பணித்தோமானால் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் தந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்விலே இறைவன் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஓராண்டு காலம் அதிசயமாக பாதுகாத்திருக்கிறார். வியாதிகள் பலவிதமான நெருக்கடிகள் வந்தபோது ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்தோம். மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு தந்திருக்கின்ற விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் தந்திருக்கிற திருச்சபைக்காக கூடுகைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். குடும்பம் என்ன நியமத்தை தந்திருக்கின்றார். குடும்ப வாழ்விலே பிள்ளைகளை தந்து நம்முடைய குடும்பங்களை மனமகிழ்ச்சியோடு நடத்துகின்றார். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஓராண்டு காலம் நாம் செய்த பயணங்களிலெல்லாம் உடனிருந்து காத்தார். பெருந்தொற்று நம்மை அச்சுறுத்தி கொண்டிருந்த நாட்களிலே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுத்த ஜெபங்களை கேட்டு நம்மை பாதுகாத்த அன்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கற்பித்த ஜபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். மறுபடியுமாக நாம் யாவரும் எழுந்து ஞான பாடலிலே 391வது ஞான பாடலை பாடுவோம். ஆண்டவா உமக்கே ஸ்தோத்திரம், அடியேனை காத்தீரே. This
அமருங்கள். இப்போது இந்த நாளுக்குரிய திருமறை பாகங்கள் வாசிக்கப்படும். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இந்நாளுக்குரிய முதலாம் வேத பகுதி ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய. ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்து ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமியில் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 36 முடிய. யோவான் 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்னைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சங்காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன்
தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் என்பதே. நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நின்றவாறு நம்முடைய பாடல் புத்தகத்திலே முதலாவது பாடலில் பல்லவி அனுபல்லவி கடைசி 2 சரணங்களையும் பாடலாம். Tutti
ஆண்டவர் உனக்கென்று ஒரு புதிய வாழ்வை வைத்திருக்கிறார். இந்த இளைஞன் தாய் தந்தையை இழந்து போனவன். சில நாட்களுக்கு முன்பாகத்தான் தன் தாயே இழந்து போகிறான். துக்கம் தாங்க முடியவில்லை. வீட்டிலே சென்றால் அவனை அரவணைப்பதற்கு அம்மா இல்லை, அவனை பராமரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. தனிமரமாய் நிற்கின்ற இவன் வாழ்விலே விரக்தியின் விளிம்பிற்கு தள்ளப்பட்ட நேரத்திலே தான் அந்த வருட இறுதி தொழுகையில் போதகர் சொல்லுகிறார், மனிதா நீ நம்பிக்கை கொள், ஆண்டவர் உனக்கென்று ஒரு புது வாழ்வை வைத்திருக்கிறார் என்கிற அந்த செய்தியினுடைய வரிகளை இவன் செவிப்பறைகளில் கேட்கிற போது இவன் புது நம்பிக்கையோடு கூட தன் இல்லத்திற்கு புறப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் படித்து பெரிய ஆளாக வருவேன், நான் படித்து பெரிய ஆளாக வருவேன் என்று சொல்லுகிற தீர்மானத்தோடு தன்னுடைய வாழ்வை துவங்குகிறான். திருமுறை சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடோ நீங்கள் புறப்பட்டு சொல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள், ஆண்டவரே நமக்கு உதவியும் மீட்புமானவர். 2021 ஆண்டின் இறுதி நிமிடங்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பினை, அவரது இரக்கத்தை இந்த நாளிலே நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த ஒரு வருட காலம் பெருந்தொற்று காட்டாற்று வெள்ளம் போன்று அநேகரை வாரிக்கொண்டு போனது. விபத்திற்கள், இன்னும் எத்தனையோ இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியிலே சுக்குண்டு நம்மை விட்டு கடந்து போனவர்கள் எண்ணுக்கடங்காதவர்கள். இவர்களுக்கு மத்தியில் நாம் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவர் நமக்கு தந்த இரக்கத்தின் வெளிப்பாடும் அவருடைய சுத்த கிருபையினால். இன்று ஆண்டு இறுதி தொழுகையில் நன்றி படையலோடு ஆண்டவருடைய திருமுற்றத்தில் நாம் அமர்ந்திருந்து அவரை தொழுகின்ற வாய்ப்பினை கடவுள் தந்திருக்கின்றார். வருடமுற்றிலுமாய் ஆண்டவர் அவருடைய அருளால் நம்மை அலங்கரித்திருக்கிறார். அவருடைய ஆசிகளை நமக்கு தந்திருக்கின்றார். நிலை குலைந்து நம்பிக்கை குன்றி வாழ்விலே நாம் சோர்வடைந்து போன நேரத்திலே புதுபலனையும் ஆற்றலையும் அருள் நிறைந்த அவருடைய வார்த்தைகளையும் நமக்கு தந்து கரம் பிடித்து நடத்தி வருடத்தின் இறுதி மணித்துளிகளில் நம்மை கொண்டு நிறுத்தின ஆண்டவரை நன்றியோடு நாம் திரும்பி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 55:7 படியுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு ஆண்டவரிடத்திலே திரும்ப கடவான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடம் திரும்பி வாருங்கள். ஆண்டவரிடம் நாம் திரும்பும்படியாக இந்த வருடத்தின் கடைசி மணித்துளிகளில் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பினுடைய இறுதி நேரம் வரை ஆண்டவரை மறந்து போன ஒரு வாழ்க்கை. பாபிலோனிய தெய்வத்தை வணங்கி தங்களை படைத்து பராமரித்து அந்நிய நாடின் அடிமை நுகத்தடியின் கீழும் அழிந்து போகாதபடிக்கு காத்த கடவுளை மறந்து போன நிலையிலே ஆண்டவரை விட்டு சோரம் போன தம்முடைய ஜனத்தை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாய் ஆண்டவர் அழைக்கிறார், என் ஜனம் என்னிடம் திரும்பி வரட்டும், என்னிடத்திலே நம்பிக்கை கொள்ளட்டும், நான் அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பேன், இதுகாறு நான் அழியாத அவர்களை காத்திருக்கிறேன். அந்த அடையாளத்தோடு தான் ஆண்டவர் தம்முடைய மக்களை மீட்பதற்காக மோயிசனை அழைக்கிற போது எரிகிற முட்செடியிலே காட்சி தருகிறார் ஆண்டவர். அந்த எரிகிற முட்செடி நமக்கு சொல்லுகிற அடையாளம், ஆண்டவரின் பிள்ளைகள் நெருக்கப்படுகிறார்கள், தீச்சூளையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த தீச்சூளைக்கு மத்தியில் ஆண்டவர் அவர்களை அழியாது காக்கிறார் என்று சொல்லுகிற அடையாளம்தான் மோசேயை ஆண்டவர் தம்முடைய மக்களை மீட்பதற்காக அழைக்கின்ற போது
அவனுக்கு அடையாள காட்சியை கொடுக்கிறார். இத்தனை வேதனையோடு இருக்கிற என் மக்களை மீட்பதற்காக நீ வீறு கொண்டு எழுந்து வா என்று சொல்லுகிற காட்சியை, தரிசனத்தை கடவுள் கொடுத்து அவனை அழைத்து தம்முடைய மக்களை மீட்பதற்காக பயன்படுத்துகின்றார். இப்படி பாவுலோனிய அடிமை தலையினாலே சிக்குண்டு சீரழிந்து அந்நிய தெய்வத்திற்கு அடிபணிந்திருக்கின்ற மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். திரும்பி என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலையின் வாழ்வையும் புதிய ஆசிகளையும் தந்து உங்களை வாழ்விப்பேன் என்று சொல்லி லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-32 வரை உள்ள பகுதிகளை நாம் படிக்கின்ற போது அங்கே இளைய மைந்தனுடைய வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது நாம் அவனை குறித்து சிந்திக்கின்றோம். தந்தையின் வீட்டிலே எத்தனை ஆசிகளோடு பணிவிடைக்காரர்கள் அவனுக்கு பணி செய்ய, ஒவ்வொரு நாளும் பல விலையுயர்ந்த ஆடைகளை உடுத்தி திருப்தியாய் உண்டு மகிழ்ந்து வாழ்ந்தவன் இந்த இளைய மைந்தன். ஆனால் எப்பொழுது அவன் தந்தையின் உறவை விட்டு அவன் அந்நிய தேசம் சென்றானோ அந்த நேரத்திலிருந்து அவனுடைய வாழ்வு அழிக்கப்பட்டது. அவனுக்கு இருந்த அத்துணை பெருமைகளையும் வாழ்வின் நம்பிக்கைகளையும் அவன் இழந்து போகிறான். கடைசியாய் வறுமையாக்கப்பட்டவனாக, உருவிழந்து போனவனாக, உணவுக்கு கூட வாய்ப்பின்றி அவன் மீண்டும் தந்தையிடம் திரும்புவதற்கு அவனுடைய உள் உணர்வு சொல்லுகிறது. அவன் ஒரு புதிய காட்சியை பெறுகிறான். தவன் தற்றை உணர்கிறான். நான் தந்தையை விட்டு தூரம் போனது எனக்கு பெரும் ஆபத்தாய் முடிந்தது. அதனால் என் வாழ்க்கையிலே நான் பல துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் நான் அனுபவித்திருக்கின்றிருக்கின்றேன். நான் இனி ஒரு புதிய வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொன்னான். இழந்த அந்த ஐஸ்வர்யவானுடைய மகன் என்று சொல்லுகிற அந்தஸ்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் நான் மீண்டும் தந்தையிடம் சென்றால் மட்டுமே எனக்கு அந்த பழைய நிறைவான வாழ்வு எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவன் உணர்வடைந்து தந்தையின் பக்கமாய் தன் முகத்தை திருப்பி தந்தையை சந்திப்பதற்கு அவன் பயணித்த நேரத்திலிருந்து அவன் வாழ்விலே மாற்றம் ஏற்படுகிறது. தந்தையை சந்திக்கின்றான். கட்டி அணைத்து முத்தம் செய்து புதிய ஆடை உடுத்தி கைகளுக்கு மோதிரம் அணிவிக்கப்பட்டு பாதரட்சிகள் அணிவிக்கப்பட்டு கொளுத்த கன்றை அடித்து விருந்துண்டு மகிழ்ந்து அவன் இழந்த உரிமை பெற்றியும் ஆசியும் தந்தையின் வழியாய் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். எப்பொழுது அவன் தன்னுடைய தவறை, நான் தந்தையை விட்டு தூரம் சென்றது தவறு என்று அவன் உணர்ந்து தந்தையிடமாய் மீண்டும் திரும்பி வந்தபோது அவன் இழந்த ஆசிகளை அவன் முழுமையாய் சுதந்தரித்து கொள்ளுகிறான். இங்கேயும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து தீர்க்கதரிசியின் வழியாய் சொல்லுகிறார், என்னிடமாய் திரும்பட்டும். என் ஜனம் என்னிடமாய் திரும்புகிற போது நீங்கள் 2021ஆம் ஆண்டிலே பெற்றுக்கொள்ளாத ஆசிகளோடு உங்களை ஆண்டவர் 2022ஆம் ஆண்டிலே வழி நடத்துவார். கடின பாடுகளை நாம் சந்தித்தோம். நிலை குலைந்து போன அனுபவங்கள், நம்பிக்கையற்ற வாழ்க்கையின் சூழல்கள், இவைகளுக்கு மத்தியில் நாம் வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் தந்தார். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார், என்னிடமாய் திரும்பி வாருங்கள், நீங்கள் பயணிக்க இருக்கின்ற புதிய ஆண்டின் ஆசிகளால் உங்களை அலங்கரிப்பேன் என்று சொல்லி. ஒரு முறை நாஸ்திகன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டான். அவனுக்கு உறவென்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. அவன் தனிமனமாய் வாழ்ந்தவன், கடவுள் இல்லை என்று சாதித்தவன். மருத்துவமனையிலே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட அவனை மருத்துவர்கள் கைவிடுகிறார்கள். இனி இவன் பிழைப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி அந்த நேரத்திலே தான் போதகர் ஒருவர் அவனை சந்திக்கின்றார். அவனை சந்தித்த போதகர் அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு அவனுக்காக தொடர்ந்து மன்றாடுகிறார்.
இவன் இப்பொழுது அந்த போதகருடைய ஆலோசனைகளை அங்கீகரிக்க துவங்குகிறான். திருமறையை படிக்க ஆரம்பிக்கின்றான். திருமறையின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுடைய உள்ளத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் இல்லை என்று சாதித்த அந்த நாஸ்திகன் ஆண்டவருக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறான். மருத்துவரால் கைவிடப்பட்ட அந்த நாஸ்திகன் ஒரு புதிய வாழ்வை பெற்று நலம் பெற்று அவன் இல்லத்திலே சென்று ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் அவன் பணி செய்தான். அன்பானவர்களே, எல்லாரும் மருத்துவர்கள் கைவிட்டார்கள், இவனை பிழைப்பதற்குரிய வாய்ப்பு சிறிதேனும் இல்லை என்று. ஆனால் அவன் ஆண்டவரிடத்திலே வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். நாமும் ஆண்டவரிடத்திலே திரும்பும்படி அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் காட்டுகிற பாதையில் நடப்போம் என்று சொன்னால் நாம் பிரவேசிக்கிற புதிய ஆண்டின் ஆசிகளை நாம் நிறைவாக சுதந்திரித்துக் கொள்வோம். கடைசியாக யோவான் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை படியுங்கள். ஒளி உங்களிடத்தில் இருக்கிற போது போதும், ஒளியினிடத்திலே விசுவாசம் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகின்ற நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நாஸ்திகன், கடவுள் இல்லை என்று சாதித்து வாழ்ந்தவன், இயேசு கிறிஸ்து அண்டையில் வந்தபோது அவன் புது வாழ்வை பெற்றுக்கொண்ட வண்ணமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொள்ளுங்கள். ஒளி உங்களிடத்தில் இருக்கின்ற போது ஒளியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்துகிற போது தன்னை ஒளியாக வெளிப்படுத்துகிறார். நானே பாதைக்கு ஒளி, நீங்கள் ஒளியிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு புது வாழ்வு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதே பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தைய பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் நடக்கிறவன் அவன் நடக்கிற வழியை அறியான். இருளிலே நாம் தடுமாறி போவது இயல்பு. இருளிலே நாம் பாதைகளை தவற விடுவோம். எந்த பாதையிலே செல்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஒளியிலே நடக்கிற மனிதனுக்கு ஒருபோதும் பாதை தவறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. அவன் செல்லுகிற பாதையில் அவனுக்கு தெளிவு இருக்கும். அவன் லெக்கை நோக்கி சரியாக பயணித்து அவன் அடைய வேண்டிய இடத்தை சரியாக அவன் அடைவான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒளியிடத்திலே வாருங்கள். 9வது வசனத்தை படியுங்கள். யோவான் யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகவே நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். இருள் நிறைந்த ஒரு சூழல்களில் வழியாகத்தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தட்டி தடுமாறி பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்விலே சந்தித்து, ஆயினும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்தி வருடத்தின் கடைசி நிமிடத்தில் நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது நாம் பயணிக்க ஆயத்தப்படுகிற வருடம் நமக்கு தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் கொரோனா தொற்றினுடைய விஸ்வரூபம் ஒமைக்ரான் என்று சொல்லுகிற ஒரு கிருமியின் வடிவிலே அது பரிணாமம் எடுத்து தலைவிரித்து ஆடத் துவங்கி இருக்கிறது.
இன்றிலிருந்து பல கட்டுப்பாடுகளை அரசு விதிக்க ஆரம்பித்திருக்கிறது. இனி வரும் புதிய ஆண்டு எப்படி இருக்கும் என்று நமக்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான நெருக்கடிகளும் இருள் சூழுகின்ற அனுபவம் நிறைந்த ஆண்டுக்குள் நாம் செல்ல இருக்கின்ற போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவருடைய தோழமையில் இணைந்து 22ஆம் ஆண்டிற்குள் நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த ஆண்டிலே நாம் சரியாக துன்பங்களும் துயரங்களும் தொற்றுகளும் நம்மை தாக்கினாலும் அவைகளுக்கு மத்தியில் நாம் தெளிவுள்ளவர்களாய் நம்முடைய வாழ்வின் பயணத்தை தொடர்வதற்கு இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றும்படியாய், அவருடைய நல் தோழமையை நாம் சொந்தமாக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோம், அவரிடத்திற்கு நேராக நாம் திரும்புவோம். இம்மானுவேலராக இருந்து ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை வழிநடத்தி காப்பார். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் தாமே எப்படி புலரும் இந்த புதிய ஆண்டு என்று சொல்லி கேள்வி எழுப்பி நிற்கிற நமக்கு ஆசி மிகுந்த ஆண்டை தந்து அனைத்து வளமைகளையும் சொந்தமாக்கி பூரண ஆரோக்கியத்தோடு புதிய ஆண்டை துவங்க ஆயத்தப்படுகிற நாம் அந்த ஆண்டு முற்றும் நிறைவாய் நாம் அதை சொந்தமாக்கி அனைத்து ஆசியோடு வாழ்வதற்கு ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தொடர்ந்து அருள் புரிவாராக. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே இறைவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். புதிய ஆண்டை நாம் எல்லாரும் எதிர்பார்க்கின்றோம். 2022 ஆண்டு நம்ம எல்லாருக்கும், உலகத்தார் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். சரியாக 12 மணிக்கு நம்முடைய ஆலயத்தினுடைய மணி அடிக்கும். அதை தொடர்ந்து நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்போம். புத்தாண்டு தொழுகையை தொடர்ந்து நடத்தலாம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்றவரே, உள்ளத்தினாழத்திலிருந்து நன்றியோடு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ஆண்டவரையே தொழுது கொள்வேன். இந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பல துன்பத்தின் மத்தியிலும், கொடிய வியாதிகளின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களை காத்தீரே, எங்களை நடத்தினீரே, எங்கள் அனைவரோடு உடனிருந்தீரே என்ற நன்றியறிதலோடு இந்த வருடத்தின் இறுதி நிமிடத்திலே எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பவுலடியார் சொன்ன வண்ணம், எங்களிலே ஒன்றுமில்லை அப்பா, பலவீனமான பாண்டங்கள், பலவிதமான வியாதிகளை எங்கள் சரீரத்திலே சுமந்து வாழுகின்றோம். கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகின்ற போது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி, வியாதியின் மத்தியிலும் சுகம் பெற்று ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து நன்றியோடு உம்மை ஆராதிப்பதற்கு, உமக்கு நன்றி செலுத்துவதற்கு நீர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அப்பா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவரை முழுமையாக நம்பி இருக்கிறோம். பவுலடியார் சொன்ன வண்ணம், என் வாழ்வின் பல கிறிஸ்துவே. ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆலயத்திலே வந்து ஓராண்டு காலம் ஆராதிப்பதற்குரிய வாய்ப்பினை தந்தீர்.
கொரோனா பெருந்தொற்றின் மத்தியிலும் காணொலி காட்சியின் வழியாக நாங்கள் தூய தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பை தந்தீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். அவர்களை விட நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது, உம்முடைய கிருபை எங்களை நடத்தினது, உம்முடைய கிருபை எங்களை காத்தது. நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்திற்காக, ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற செல்வத்திற்காக. பவுல் சொல்லுகின்ற வண்ணம், இனி நான் அல்ல, என்னிலே வாழுகின்ற கிறிஸ்து. அர்ப்பணிப்போமா? நன்றி சொல்லுவோமா? தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டை ஆண்டவர் எங்கள் முன்னால் வைத்திருக்கின்றீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது மிக தெளிவாக கற்றுத்தருகின்றார். வருஷம் நன்மையால் முடிசூட்டப்படுகின்ற போது ஆண்டவர் நம்மை விசாரிக்கின்ற தேசமாக நம்முடைய தேசம் அமையும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவருடைய கண்கள் எல்லாம் நம்மேல் நோக்கமாயிருக்கும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களோடு நீர் வாசம் பண்ணும் அப்பா. எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் மாறிப்போகட்டும். நாட்டை அச்சுறுத்துகின்ற கொரோனாவினுடைய தாக்கம் வலுவிழந்து போகட்டும். உம்மாலே முடியும் அப்பா. நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். புதிய ஆண்டை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும் அப்பா. எங்கள் திருச்சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக ஆசீர்வதித்தாரும். எங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். எங்கள் குடும்பம் ஆண்டவருக்குள்ளால் மகிழ்ந்து களிகூற, பெற்றோர், பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் சமாதானமாக சந்தோஷமாக ஆண்டவரிலே அதிக விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று, இனி நீ தீங்கை காணமாட்டாய் என்று சொன்ன இறை வார்த்தை புதிய ஆண்டிலே நிறைவேறட்டும் அப்பா. விசுவாசத்தோடு திருச்சபையின் மக்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து மன்றாடுகின்றோம். புத்தாண்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். நன்மையால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் எங்களுடன் இருந்து, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன இறை வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தும். பலப்படுத்தும் அப்பா, பலப்படுத்தும். புதிய ஆண்டை ஆசீர்வதித்தாரும் என்று எல்லாரும் செபிப்போம். வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் மாற்றப்படட்டும். பாவம் செய்யாமல் வாழுகின்ற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தர ஆண்டவருடைய சமூகத்திலே செபிப்போம். ஆண்டவரே, புதிய ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த ஆண்டாக ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இத்தொழுகையிலே அமர்ந்திருக்கின்ற நாம் எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
வியாதிகளோடு இருக்கின்றவர்கள் ஆண்டவரே புதிய ஆண்டிலே ஒரு விடுதலையை நான் காண, ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள, சமாதானமான சந்தோஷமான வாழ்வு ஆண்டவரே எனக்கு கிடைக்க என்னை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றேன் என்று எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். சில நிமிடங்களிலே நாம் ஒரு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். ஒரு ஆண்டை ஆண்டவருடைய ஆலயத்திலே நிறைவுபடுத்த இருக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உலகிலே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொன்ன இறை வார்த்தை நமக்கும் கிடைக்க ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆசீர்வதியும் அப்பா, புத்தாண்டை ஆசீர்வதியும். புதிய ஆண்டிலே நன்மை, கிருபை, இரக்கம், ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க ஜெபிக்கிறோம். நீரங்களிலும் நாங்கள் உம்மிலும் இணைந்து வாழுகின்ற ஒரு சிறப்பான அனுபவத்தை ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே தாரும் என்று ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். ஒரு புதிய ஆண்டை ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களோடு கூட்டி தந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் சுகமாக வாழுகின்ற ஆண்டாக ஆண்டவர் புதிய ஆண்டை ஆசீர்வதித்தார்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் புத்தாண்டு தொழுகையிலே கலந்து கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். ஆண்டவர் புதிய ஆண்டிலே நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து புதிய அனுபவங்களை தந்து காத்து நடத்துவாராக. புத்தாண்டு தொழுகையின் துவக்கத்திற்காக யாவரும் எழுந்து 462வது கீதத்தை பாடுவோம். கீதம் 462. ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். Jaya
ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டை காணவும், புதிய ஆண்டின் காலை பொழுதிலே உம்முடைய ஆலயத்திலே அமர்ந்து உம்மை தரிசிக்க, உம்மோடு இணைந்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். இப்போதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆயத்தப்படுகின்றோம். இளையடியானுடைய வாயின் வார்த்தையும் இங்கு அமர்ந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியான இந்த புதிய வருடத்தின் முதல் நாளை காண செய்த இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்கின்றேன். எல்லோருடைய முகத்திலும் சிரிப்பு வருது. ஆண்டவருடைய ஆலயத்திலே ஒரு புதிய ஆண்டிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் கூட தூங்கலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மணி 12 தாண்டிட்டு, ஆனாலும் ஆண்டவருக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆண்டவர் துணை செய்தபடியால் ஆண்டவரை துதிக்கின்றேன். உங்களோடு இணைந்து இந்த புத்தாண்டு தொழுகையிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுநாதருடைய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நான் ஆயத்தப்படுத்தின போது என்னுடைய உள்ளத்திலே செப்பனியா 3:15 கிடைத்த ஒரு வசனம். யாராவது படியுங்கள். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. அன்பானவர்களே, உலக வரலாற்றிலே பூமியிலே வாழுகின்ற நாம் பல ஆபத்தான பருவநிலைகளை இந்த நாட்களிலே காண முடிகின்றது. மழை தீர்ந்து விட்டது என்று சந்தோஷத்தோடு இருந்தவர்கள் நேற்றைய தினத்திலே திடீரென்று சென்னையிலே 10 மணி நேரம் பெய்த மழையினாலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பருவநிலை மாறுதல் மனித வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. இன்னொரு பக்கத்திலே கொடிய சூறாவளி காற்று, இன்னொரு பக்கத்திலே அக்கினி, தீப்பற்றி எரிதல். இவை அனைத்திற்கும் மேலாக கொரோனா பெருந்தொற்று. இப்படி பலவிதமான தீமைகள், வியாதிகள், இயற்கையின் மாற்றங்கள் மாறி வருகின்ற சூழ்நிலையிலே ஒரே ஒருவர் மாறாதவராக நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடும் என்னோடும் வாழுகின்றவர் ஒருவர் இருக்கிறார். நாம் வாசித்ததான ஆதியாகமம் 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை யாராவது வாசியுங்கள். ஆபிரகாமை
சபையார் எழுந்து நிற்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுவதன் பிரயாசம் விருதா. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக தந்தை இந்த புத்தாண்டுக்காக ஆண்டவரை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் புதுமண தம்பதிகளாக எங்கள் ஐக்கியத்திலே வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். திருமணம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இறைவன் அருள் செய்தபடியால் நன்றி சொல்லுகின்றோம். அன்பு பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வை இறைவன் ஆசீர்வதியும். மகிழ்ச்சி நிறைந்ததாக எங்கள் திருச்சபைக்கு மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக வாழ ஆண்டவர் துணை செய்யும். குடும்ப வாழ்வுக்குரிய அனைத்து நன்மைகளையும் பெற்று வாழுகின்ற அனுபவத்தை ஆண்டவர் தாரும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான இத்தொழுகையிலே கலந்திருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு ஆண்டு காலம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி புதிய வருடத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார் என்ற விசுவாசத்தோடு மனம் உணர்ந்து படைத்திருக்கின்ற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். சிறப்பாக இந்த நாளிலும் எங்கள் அனைவருக்கும் தீ தருகின்ற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுத்தாலும் நாளத்தினையான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். வாக்கு தத்த அட்டைகளை தந்து உதவிய உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். தன்னுடைய துணைவனாரை நினைவு காணிக்கை படைத்திருக்கின்ற தாய்க்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இரக்கம் கூட இருக்கட்டும். இந்த ஆண்டு எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகின்ற ஆண்டாக கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். இறைவன் தேசம் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். அதனின் நிறைவுக்காக நாம் யாவரும் எழுந்து 463வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். இன்ப குரு பர நீர் இவ்வண்டை உம் அன்பின் ஈவாய் அருள்வீர் என்ற பாடல். What the
பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, புதிய ஆண்டிலும் உலக சமாதானத்திற்காக, நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்காக, உலக திருச்சபைக்காக, தென்னிந்திய திருச்சபைக்காக, நமது பேராயத்திற்காக, பேராயர்களுக்காக, குருமார்களுக்காக, திருப்பணியாளர்களுக்காக, மூப்பர்களுக்காக, விசுவாசிகள், வாலிபர்கள், சிறியோர், பல துறையிலே பணிபுரிவோர், வெளிநாடுகளிலே பணியில் இருப்போர், பிணியாளிகள், திருப்பணி செய்கின்ற அனைவருக்காக மன்றாடுகின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக, உலகம் சார்ந்த பயம் மாற்றப்படுகின்ற ஆண்டவராக, இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்து வாழுகின்ற, பலவிதமான வியாதிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை பெறுகின்ற ஆண்டாக புத்தாண்டை ஆசீர்வதித்தாரும். இத்தூய தொழுகையிலும் கலந்திருக்கின்ற அனைவர் மேலும் ஆண்டவர் இரக்கமாயிரும். சமாதானத்தோடு உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கின்றோம். நன்மையினால், கிருபையினால், இரக்கத்தினால் புத்தாண்டை ஆசீர்வதித்தாரும். இறைவன் தேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவுது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் புதுமண தம்பதிகளோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். அனைவரும் தேநீர் அருந்தி செல்ல உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.